எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட விமர்சனம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து நம்ம தமிழ் படங்கள் பார்ப்போம். பட் வந்து ஒரு டப்பட் படங்கள், வேறு வேற்று மொழி படங்களை வந்து நம்ம ஒரு தமிழோ தெலுங்கோ இந்த மாதிரி படங்கள் பார்க்குறப்போ வரும்போது நமக்கு ஒரு அனுபவங்கள் வந்து நிறைய நம்ம எடுத்துக்க முடியும். நமக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் தான் கண்டிப்பாக இருக்கும். மிராய் இது வந்து ஒரு பேன் இண்டியா படங்கிற லெவலில் ரிலீஸ் ஆனாலும் தமிழில் அந்த படம் கொண்டு வந்திருக்காங்க. யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அனுமன்ற ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. இந்த படம் தான் இவருக்கு அடுத்த ஒரு இப்படி ஒருத்தர் இருக்காரு. எப்படி மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு படம் ஹிட் ஆகி அந்த டீம் வெளியே வந்தாங்களோ அந்த மாதிரி அனுமன் படம் வந்துட்டு இந்த ஹீரோ வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட 300 கோடி கிட்ட வசூலான அந்த படம். ஸோ அதோட கதாநாயகர் தான் தேஜா சஜ்ஜா, அவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு ஹிட்டு படம் கொடுத்துருக்கோம், மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஹிட்டை கொடுத்துருக்கோம். அடுத்த படம் எப்படி நம்ம வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த விஷயத்தை எப்படி பூர்த்தி பண்ணணுமோ, ஏன்னா அதை காப்பாற்றணும், அந்த இதை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான நடிப்பு, அதுக்கான எஃபெக்டை வந்து முழுமையாக எடுத்திருக்காரு. நம்ம வந்து இப்போ நிறைய படங்கள் நமக்கு ஒரு கற்பனையில் ஒரு படங்கள் பார்ப்போம் தெரியுங்களா, அந்த மாதிரி இது வந்து ஒரு கற்பனைக்கான ஒரு படமாக தான் இருக்கும். ஆதி காலத்தை இந்த மாதிரி இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் 2K கிட்ஸோ இந்த மாதிரி இருப்பவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். பட் ஹாலிவுட் படங்கள் நம்ம பார்க்குறப்ப அதில் நடக்கிற சில கிராஃபிக்ஸ் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப அப்படி பார்த்த படங்களில் இந்த படம் அந்த மாதிரி தான் இருக்கும். சில விஷயங்கள் வந்து நமக்கே இதாக இருக்கும். ட்ரெயினில் ஒரு கம்பை வச்சு ட்ரெயினை நிப்பாட்டுற சீன்ஸ்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நமக்கு இதாக இருக்கும். பட் ஒரு படமாக பார்க்குறப்ப நமக்கு வந்து அது புரியும். என்ன அப்படின்னா, ஒரு நாட்டு மக்கள் வந்து அழிய போகிறாங்க. இது ஒரே விஷயம்தான். நல்லதுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கெட்டதுன்னு ஒன்று இருக்கும், நல்ல சக்தின்னு ஒன்று இருந்தால் தீய சக்தி இருக்கும். அப்படி தீய சக்தியால் ஒருத்தன் இந்த நாட்டை அழிக்கிறான் அப்படின்னா அதை காப்பாற்றுறது ஹீரோட ஒரு கடமையாக இருக்கும். அப்படி இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ வந்து அந்த விஷயத்தை தான் பண்ணுறாரு. ஒரு வில்லன் வந்து என்னென்ன பண்ணணுமோ அவன் இந்த நாட்டே ஆளுன்றதுக்காக சில இதில் வந்து மாந்திரகம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பயன்படுத்துகிறாங்க. இது மூலியமாக வந்து இந்த நாட்டை வந்து அவன் ஒரு சக்தி கொண்டு வந்து இது பண்ணுறான். அது தீய சக்தியாக அவன் இது பண்ணுறத வந்து ஹீரோ வந்து இந்த மக்கள் அவங்ககிட்ட வந்து காப்பாற்றுன்றதுக்காக அந்த தீய சக்தி அளிக்கிற ஒரு நல்ல சக்தியாக ஒரு கதாநாயகனாக தான் நம்ம தேஜா சஜ்ஜா வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நிறைய கிராஃபிக்ஸ் அங்கங்கே இருந்தாலும் அதுவாக எங்கேயுமே போர் அடிக்காமல் படம் நெகர்த்தியே அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறாங்க. எங்கேயும் ஒரு இடத்துல கூட நம்மளை தோய்வுபடுத்தாது. படம் ஒரு 3 மணி நேரம் கிட்ட போகுது. அந்த 3 மணி நேரமும் நம்மளை உட்கார வச்சு தான் பார்க்க வைக்கும். நான் இந்த படம் வந்து ப்ரொமோஷனுக்காக பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஃபேமிலியாக எல்லாருமே பார்க்கலாம். இது வந்து இந்த படம் இந்த மாதிரி படங்கள் பார்க்குறப்ப நமக்கு ஒரு நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஸோ அந்த காலத்தில் இப்படி இருந்திருக்கா, ஸோ இப்படிலாம் ராஜாக்கள் இருந்திருக்காங்களா. இப்போ நம்ம வேலு நாச்சியார் அவங்கள பற்றி நம்ம வரலாறு படிக்கிறோம், தமிழ் கதைகளை படிக்கிறப்ப இந்த கதைகள் தான் மாதிரி தான் படங்களும் இப்போ இந்த படங்கள் பார்க்குறப்ப நமக்கு தோன்றும். ஒற்றுமைப்படுத்தி பார்த்துக்கணும் நம்ம. அந்த மாதிரி தான் இந்த படங்களை கொண்டு அந்த காலத்தில் ராஜாக்கள், இப்போ நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்கள்லாம் எப்படி இது பண்ணாங்கன்றத ஒரு படமாக இந்த ஒரு கதை அம்சத்தோடு இந்த படம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு 3 மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து போர் அடிக்காமல் உங்களை படம் நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கும். அடுத்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்லாம் உங்களை ஸ்க்ரீன் பிளே அழகாக நகர்த்தி கொண்டு போயிருக்காரு. தான் அம்மா வந்து ஒரு பொக்கிஷம் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பொக்கிஷத்தை ஹீரோ எப்படி எடுக்கிறாரு, அந்த பொக்கிஷத்தை எடுத்தால் அது என்ன சக்தியாக கொடுக்கும், அந்த இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இந்த கதையோட ஒன்லைனு. இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமா அப்படின்னு கேட்டால் அது எந்த ஆடியன்ஸ்க்கு எப்படி பார்க்குறாங்களோ அவங்க பார்க்குற பொழுது தான் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக இருக்கும். படத்தை பொறுத்த வரைக்கும் போர் அடிக்காத ஒரு படமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள், ஓடிடியில் பார்க்காதீங்க. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த விசுவலாக பார்க்குறப்ப இந்த படம் வந்து உங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் கொடுக்கும், ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம்னு சொல்லலாம். இந்த படம் மிராய் ஒரு மிராக்கலான படமாக இது தமிழில் வந்து வந்திருக்கு. கண்டிப்பாக பாருங்கள்.